CSK vs Gujarat Titans. வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சுங்க. CSK அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் எலிமினேட் ஆயிட்டாங்க. சீசன் பிகினிங்ல கண்டிப்பா நினைக்கவே இல்லைங்க. இந்த சீரிஸ் ஃபுல்லா MS தோனி ஆடவே இல்ல. சரியான டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஹியூஜ் டாஸ்க்குங்க. 229லாம் CSKக்கு சேசிங்ல அடிக்கிறது கண்டிப்பா ஒரு நம்பிக்கை இல்லாம தான் பார்த்தோம். குஜராத் டைட்டன்ஸ் சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மான் கில்லோட பார்ட்னர்ஷிப் வேற லெவல். ரெண்டு பேரும் நம்மளுடைய CSK பவுலர்ஸ் பொளந்து தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா 7 பவுண்டரிஸ் ஒரு 4 சிக்ஸஸ் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா பட்லர் அவர் வேற ஒரு 27 பால்ஸ்ல 50 ரன்ஸ்க்கு மேல அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். CSK ஓட பரிதாப நிலை தொடர்ந்துகிட்டே இருந்ததுங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா SRH கிட்ட தோத்துருந்தோம், லக்னோ கிட்ட தோத்துருந்தோம், இப்ப குஜராத் டைட்டன்ஸ் கிட்டயும் தோத்துருந்தே நம்ம எலிமினேட் ஆயிட்டோம். கொஞ்சமாவது மேனேஜ் பண்ணுவாங்க, ஒரு 200 அடிக்க ட்ரை பண்ணுவாங்க CSK அப்படின்னு பார்த்தா எடுத்தோன்னே சாம்சன் டக் அவுட்டுங்க. சாம்சன் அவுட் ஆயிட்டோன்னா பாக்குற இன்ட்ரெஸ்டே இல்ல. கைக்வாட் இந்த சீரீஸே வேஸ்ட்டுங்க. எல்லா பிளேயர்ஸுமே வந்தோம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு 140க்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்த சீசனோட மோசமான தோல்வி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு அடுத்த சீசனுக்குள்ள கைக்வாட மாத்தணும் அப்படின்னு CSK மேனேஜ்மெண்ட் திங்க் பண்ணுவாங்களா? நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் சஞ்சு சாம்சனை கேப்டன் ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லி இப்பவே ரூமர் இந்த தடவை IPL சீசனை யார் வின் பண்ணுவாங்க? பெங்களூர் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இந்த IPL டெலிவிஷன் வியூவர்ஷிப் கம்மி ஆயிடுச்சு. அன்பார்ச்சுனேட்டா பாத்தீங்கன்னா 25% டிராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. 2026 IPL CSK சூப்பர் 4ல கூட வராம எலிமினேட் ஆனது நம்மளுடைய CSK ஃபேன்ஸோட கனவுகளை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. அடுத்த வருஷம் மீண்டெழுவோமா? யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.